மேய்ந்து கொண்டிருந்த ஆட்டை விழுங்க முயன்ற மலைப்பாம்பு, பாம்பின் பிடியிலிருந்து மீட்கப்பட்ட ஆடு உயிரிழப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மதினா நகர் குடியிருப்பு பகுதியில் பவானி ஆற்றங்கரை ஓரம் ஆடு ஒன்று மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது புதரிலிருந்து வெளிப்பட்ட சுமார் 13 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று மேய்ந்து கொண்டிருந்த ஆட்டை முழுவதுமாக சுற்றி முறுக்கி பிடித்து விழுங்க முயன்றது. இதை பார்த்த அப்பகுதியில் இருந்த மக்கள் பாம்பு பிடிக்கும் தன்னார்வலர் அமைப்பை சேர்ந்த ஒயிட் பாபு என்பவருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற பாம்புபிடி வீரர் ஆட்டை சுற்றி இறுக்கி பிடித்து மலைப்பாம்புவிடம் இருந்து கடுமையாக போராடி ஆட்டை மீட்டெடுத்தார். எனினும் பாம்பு ஆட்டின் கழுத்து பகுதியை பலமாக பிடித்திருந்ததால் ஆடு பரிதாபமாக உயிரிழந்தது. இதையடுத்து சுமார் 13 அடி நீளம் இருந்த மலைப்பாம்பு சாக்கு பையில் கட்டி எடுத்து செல்லப்பட்டு மேட்டுப்பாளையம் வனத்துறையினர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. வனத்துறையினர் மலைப்பாம்பை பாதுகாப்பான வனப்பகுதியில் விடுவித்தனர். மக்கள் அதிகமாக வாழும் குடியிருப்பு பகுதியில் ஆட்டை மலைப்பாம்பு விழுங்க முயன்ற சம்பவம் பவானி ஆற்றில் குளிக்கவும் துணி துவைக்கவும் செல்லும் பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.